காவிரி நீர் உரிமை என்பது அரசியல் சார்ந்த பிரச்சினைகள்ல மாநிலத்தின் நீராதார பாதுகாப்புடன் தொடர்புடைய அடிப்படை உரிமை பிரச்சினை என்று அமைச்சர் ஆதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கவினா இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக கர்நாடக முதல்வரை சந்திப்பதற்காக செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த தகவலை அடுத்து முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் ததிவலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கக்கூடாது, இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்றும், மேலும் நாம் பல்லாண்டுகள் சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற உரிமைகளை சிதைப்பதாகவே இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமையும் என்றும், மேலும் நீதிமன்றத்தில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்றும் நேற்று பதிவினை வெளியிட்டு தெரிவித்திருந்தார். அந்த பதிவினை சுட்டிக்காட்டி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தற்போது பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அவர் கூறியிருப்பதாவது, காவிரி நதிநீர் உரிமையும் தமிழகத்தின் வாழ்வுரிமையும் என்றும், மேலும் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை குறித்த பிரச்சனை தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனும் அடிப்படையில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது உண்மைக்கு முரணானது என்றும், மேலும் காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம், மாநிலத்தின் குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ நீர் உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு தொடர் மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறதாகவும் அவர் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். மேலும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 27/5/2026 அன்று பாரத பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து காவிரி நீர் பகிர்வு தொடர்பாக தமிழ்நாட்டின் உரிமைகள், கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டம் மற்றும் அதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் என்றும், மேலும் 16/2/2018 ஆண்டு முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அந்த பதிவில் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அதனைத் தொடர்ந்து 19/6/2026 அன்று பாரத பிரதமர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் விரிவான கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.